வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காக்கலம்பூ, சங்குப்பூன்னு சொல்லுவோம். இந்த சங்குப்பூ டீ குடிக்கும்போது காலையில் நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். ஆனால் நான் அப்படி குடிக்க மாட்டேன். 9 மணிக்கு பிறகு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டீயாக போட்டு குடிப்பேன். அது ஹார்ட்டு லங்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷரை சீராக கொள்ளும். இதோட இலைகள் சாப்பிட்றதுனாலேயும் நமக்கு சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி, இந்த சங்குப்பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் டீயாக போட்டு சும்மா கிடைக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் டீயாக போட்டு குடித்தா நல்லது. நான் ஒரு சங்குப்பூ நட்டாலே நட கஷ்டப்பட்டேன். இப்போ நட்ட பிறகு அங்கங்கே நிறைய செடிகள் இருக்குது. அந்த செடிகளை நான் இன்றைக்கி பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மண்ணெல்லாம் கிளறி கொஞ்சம் மண்புழு உரம் எல்லாம் போட்டிருக்கேன். மழையும் பெஞ்சுது. அந்த காலத்து காலில் அந்த வெட்டுப்பட்டாலோ எங்கெல்லாம் உடம்புல கட்டி இருந்தாலே எங்கள் அப்பா காக்கலம்பூ இலையை எடுத்துருவான்னு சொல்லுவார். எடுத்துகிட்டு வந்து அரைச்சி போட்டால் அது சரியாகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.